சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலில் பரபரப்பான திருப்பம் ஒன்று நிகழ காத்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் எந்த சூழ்நிலையிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை இணைத்துக் கொள்ள முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக அறிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் சசிகலா மீண்டும் இணைகிறார். அவருக்கு கௌரவ தலைவர் பதவி கொடுக்கப்படுகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் பரபரப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக தரப்பில் அவரது நெருங்கிய தோழியான சசிகலா முதலமைச்சர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி கட்ட கிளைமாக்ஸ் காட்சி தலைகீழாக மாறியது. ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்து அவரை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பதவியில் அமர்த்தினர். இதன் பின்னர் சசிகலா பெங்களூர் சிறையை சென்று விட்டார். அவர் திரும்பி வரும் பொழுது அதிமுக கட்சி முழுவதும் எடப்பாடி கையில் மாறிவிட்டது. சசிகலா அரசியல் அனாதையாக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் தான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று கூட சசிகலா அறிவிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டது. இதன் நிமித்தமாக மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பிய செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது புதிய அரசியல் வரலாறு. இதற்கிடையே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார். அதே சமயம் பன்னீர்செல்வத்தை இணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்த நிலையில் அவர் தற்போது திமுகவில் சேர்ந்து விட்டார். பன்னீர்செல்வம் தற்போது திமுக தரப்பில் போடி தொகுதி அல்லது ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதாக தெரிகிறது. அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதற்கிடையே சசிகலா புதிய கட்சி ஒன்றை தொடங்கும் திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் சமீபத்தில் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை கூட்டி தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனது ஆதரவாளர்கள் நிச்சயமாக போட்டியிடுவார்கள் என்று அறிவித்திருக்கிறார். கட்சியின் பெயரையும் விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பின் பெயரில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சசிகலா பற்றிய பேச்சும் எழுந்திருக்கிறது. சசிகலாவை எந்த காரணமும் இல்லாமல் ஒதுக்காதீர்கள், தேர்தல் வரையிலாவது அவரை கூட்டணியில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்ன அமித்ஷா சில தகவலையும் சொல்லியிருக்கிறார். அதாவது உளவுத்துறை ஆய்வுப்படி தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் 30 முதல் 40 தொகுதிகளில் சசிகலாவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. இந்த தொகுதியில் அவருக்கு 3% முதல் 5% வரை வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த வாக்கு வங்கி நமக்கு தேர்தலுக்கு சாதகமாக அமையும். சில குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் குறைந்தால் கூட நாம் தோல்வியடைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே சசிகலாவை சேர்த்துக் கொண்டால் நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது சசிகலாவை பொறுத்தவரையில் கட்சிக்குள் இணைத்தால் பல பிரச்சனைகள் இருக்கிறது. மூத்த தலைவர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் போன்ற பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மேலும் சசிகலாவை கட்சியில் சேர்க்கும் பொழுது பல குழப்பங்களை ஏற்படுத்துவார் என்றெல்லாம் பேச இருக்கிறார். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை கட்டாயப்படுத்தி எப்படியாவது சசிகலாவை கட்சியில் இணைத்து விடுங்கள், தேர்தல் வரைக்கும் ஆவது அந்த கூட்டணியில் இருக்கட்டும், அதன் பிறகு மற்றவை பார்த்துக் கொள்ளலாம் என்று பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இருவரும் முடிவு செய்து சசிகலாவை கட்சிக்குள் சேர்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக துணை கழக பொதுச் செயலாளர் பதவி தரலாம் என ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். அதே வேளையில் சசிகலாவை கட்சியில் சேர்க்கும் பொழுது அவருக்கும் கௌரவ பதவி ஏதாவது வழங்க வேண்டும் என தொடர்ந்து ஆலோசனை செய்த பொழுது அம்மா வழிகாட்டுதல் ஆலோசனை குழு தலைவர் என ஒரு பதவி தரலாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில தினங்களில் அதிமுக தரப்பிலிருந்து சசிகலாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்வது நிச்சயமாக சசிகலாவுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். எனவே அவர் இதற்கு சம்மதம் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சசிகலா ஆதரவாளர்களும் மற்றும் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பியவர்களும் உற்சாகமடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.